ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 29/5/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இரவு 10:40 வரை, பின்பு புனர்பூஷம் நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை. திருதியை திதி இரவு 11:20 வரை, பின்பு சதுர்த்தி திதி. இன்றைய யோகம் அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. இன்றைய சந்திராஷ்டமம் ராசி விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 10 மணி முதல் 11 மணி வரை, காலை 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. யமகண்ட காலம் காலை 6 மணி முதல் காலை 7:30 வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் காலை 10:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு சந்திரன், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி சுக்கிரன். இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் நீச்சமாகி உள்ளார். சொத்து சம்பந்தமாக சில பிரச்சனைகள் குடும்பத்தில் உண்டாகும், வாக்குவாதங்களும் ஏற்படும். உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவுடன் சந்திரனும் இணைந்து இருப்பதால் சகோதரர்களால் சில நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேர வாய்ப்புகளும் உண்டு. சகோதரரின் கல்விக்காக உங்களுக்கு பணச்செலவுகள் அதிகமாகவே தேவைப்படும். உங்கள் பெற்றோர்கள் உங்களிடம் தம்பியையோ தங்கையையோ படிக்க செய்வதற்காக செலவுகளும் பொறுப்புகளும் வருவதற்காக உங்களையே நாடுவார்கள். அதனால் உங்களுக்கு பணச்செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனியுடன் சுக்கிரன் இருப்பதால் அரசுடன் பகை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் சற்று பிரச்சனைகள் ஏற்படலாம். மந்தகதியான போக்கும் உங்களுக்கு உண்டாகும். தன்னம்பிக்கையும் சற்று குறைவாகவே இருக்கும். செய்ய வேண்டுமா செய்ய வேண்டாமா என்று சற்று குழப்பங்களும் உண்டாகும். முன்னேற்றத்திற்கு பணம் ஒரு தடங்கல்களாகவே உங்களுக்கு இருக்கும். அடுத்தவர்களால் சற்றே மன வருத்தம் கொள்வீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வரும், ஆனால் அதற்காக சில பிரச்சனைகளும் ஏற்படும். கல்விக்கு தொடர்பில்லாத தொழில் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். இனிமையாக நீங்கள் பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் சற்று தவிப்பும் உண்டாகும். பெண்களுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். இனம் தெரியாத கவலையும் மறதியும் உங்களுக்கு உண்டாகும். வியாபார நிமித்தம் அலைச்சல்களும் சற்று சங்கடங்களும் ஏற்படும். எனினும் வியாபாரிகளுக்கு சற்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொழில் அலைச்சல்களும் தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்திற்காக இன்று அதிகமாக பணச்செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மனதிற்கு இன்று ஏனோ சற்று தடுமாற்றங்களும் உண்டாகும். எனினும் கவலை வேண்டாம், அனைத்தும் சாதகமாகவே உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். லாபஸ்தானத்தில் சனியுடன் சுக்கிரனும் இணைந்துள்ளார். ராசியிலேயே சூரியனும் புதனும் உள்ளார். ராசிக்கு 2ஆம் ஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் குருவுடன் சந்திரன், குருச்சந்திர யோகமும் உண்டு. திடீரென்று எதிர்பாராவிதமாக தனவரவு உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். உயர்தரமான பூமி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். வாகன வசதியும் ஏற்படும். உங்களது திறமையாலும் உங்களது கவர்ச்சிகரமான தோற்றத்தாலும் உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். நினைத்த காரியம் உங்களது வாய் வார்த்தையிலேயே நீங்கள் சாதித்து விடுவீர்கள்.
பொருள் வசதி அதிகமாக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை பெண்களுக்கு உண்டு. விவசாய துறையில் ஆடம்பர பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள். விவசாயம் சம்பந்தமாக விலையுயர்ந்த பொருள்களை வாங்குவீர்கள். வாக்கு சாதுரியமும் உங்களுக்கு உண்டாகும். பெண்கள் மூலமாக ஆதாயம் உண்டாகும். மனைவி வழி அல்லது தாய் வழி உறவால் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் வாகனம், ஜவுளி வியாபாரம், அலங்கார பொருள்கள், உணவுப் பொருள்கள் இது போன்ற தொழில்களில் உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். கைராசிக்காரர் என்ற பெயர் உங்களுக்கு கிடைக்கும். குறைந்த உழைப்பில் அதிகமாக ஊதியம் பெறுவதற்கான வாய்ப்பு இன்று உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை அளிக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் சாதகமான பலன் கிடைக்கும். இன்று நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு வந்து சேரும் விதமாக இன்றைய நாள் அமையும். நீண்ட நாட்களாக காத்திருந்த இனிப்பான செய்தி உங்களுக்கு கிடைக்கும். திடீர் வெளியூர் வெளிநாடு பயணங்களால் எதிர்பார்த்த உதவியும் பொருளாதார நிலையும் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும். கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள். இன்று நானா வழிகளிலும் உங்களுக்கு பணவரவு உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே குருவுடன் சந்திரனும் இணைந்துள்ளார். திடீரென்று தேவையில்லாத கவலைகள் சூழ்ந்து கொள்ளும். தெய்வ பக்தி இன்று அதிகமாகவே இருக்கும். ஆசை, பாசம் போன்றவற்றால் சற்றே நிம்மதி குறையும். உங்களது சகோதரர்களிடமிருந்து விலகி நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். திடீரென்று வேறு ஒருவருக்கு வாங்கி கொடுத்த கடனுக்காக நிம்மதியை இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உங்களது கடனுக்கு மேல் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். பிறருக்காக அவர்களது அழுகையினாலேயோ அவர்கள் பாசமாக கேட்டு அண்ணா, தம்பி என்று கொஞ்சி கொண்டு உங்களிடம் கெஞ்சி கூத்தாடி பணத்தை வாங்கி விடுவார்கள். கடைசியில் அவர்கள் தராமல் ஏமாற்றி விடுவதால் அந்த பணத்தையும் நீங்களே கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கவனமாக இருக்கவும். பெண்களிடம் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத கவலைகளால் மனது சற்று தடுமாற்றம் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். கலைத்துறையில் ஆர்வம் அதிகமாகும். அதற்காக திறமைகளும் வெளிப்படும். அதற்குரிய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையாருக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக தர்ம காரியங்களை செய்வீர்கள். ஆன்மீக துறையில் நாட்டம் அதிகமாகும். கட்டடக் கலைஞர்களுக்கு இன்று அதிகமான லாபம் கிடைக்கும். இரும்பு சம்பந்தமான பொருள்களால் இன்று லாபம் அதிகமாகும். இரும்பு சம்பந்தமான பொருள்கள் என்பதற்கு வாகனம் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் விற்பது வாங்குவது சம்பந்தமாக உங்களுக்கு லாபம் அதிகமாகும். திடீரென்று வெளிநாட்டிலிருந்து தனவரவு உங்களுக்கு உண்டாகும். இன்று கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். பூமி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் மூலமாக கைகலப்பு வராமல் பார்த்து கொள்ளவும். சகோதரர்களால் கலகம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். சொந்த தாயால் சற்றே பாதிக்கப்படுவீர்கள். உங்களது அன்பை புரிந்து கொள்ளாமல் உங்களது குடும்பத்தார் உங்களை ஒதுக்கி விடுவார்கள். அதனால் ஊரை விட்டோ அல்லது குடும்பத்தை விட்டோ விலகி செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் பணம் சம்பந்தமாக எழும். இன்று வியாபாரிகளுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். ஆடையாபரண சேர்க்கைகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு மறுகடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இன்று பாதி துக்கமும் பாதி மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குருவுடன் உள்ளார். ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனியுடன் சுக்கிரனும் இணைந்துள்ளார். அதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் உங்களது பேச்சு மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு வாதாடுவதில் திறமை உண்டாகும். வாய்ப்புகளும் வந்து சேரும். தனவரவும் அதிகமாக இருக்கும்.
பிறர் கருத்துக்களை எளிதில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அதற்காக சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். குழந்தைகளால் சற்று பாதிப்புகள் உண்டாகும். குழந்தைகள் மூலமாக மன வருத்தம் கொள்வீர்கள். பணம் சம்பந்தமான பிரச்சனையும் உங்களை அலட்டிக்கொண்டே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுபமாக இருக்கும். உங்களுக்கு கொடுத்துவிட்டு அதை திரும்ப பெறுவதற்கு ஒரு சிலர் மிகவும் சங்கடப்படுவார்கள். அதனால் கடகராசி அன்பர்களுக்கு கடன் கொடுப்பதற்கு சற்றே யோசிக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். உங்களிடம் கொடுத்துவிட்டு அவர்கள் படாத பாடுபடுவார்கள். உங்களிடமிருந்தே எளிதில் பணம் வாங்கவும் முடியாது. பிறரின் பணம் எளிமையாக உங்களது பேச்சாற்றல் திறமையால் வாங்கிவிடுவீர்கள். பூமி லாபம் உண்டு. பூமியால் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபங்கள் உண்டு. அரசியலில் நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு பலவிதமான சோதனைகளுக்கு பின் உங்களுக்கு வந்து சேரும். உங்களது வாய் வார்த்தைகளின் ஜாலங்களாலும் கலை திறமையாலும் உங்களுக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும். ஒரு சிலர் எவ்வளவு கலைகள் உள்ளே அவர்களுக்கு ஒளிந்து கிடந்தாலும் அதை விட்டு வெளியே வருவதற்கு அவர்களே தடங்கலாக இருப்பார்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். மனைவிக்காக அதிகமாக செலவு செய்ய யோசனை உண்டாகும். மனைவியின் சொத்து கைக்கு வரும் வாய்ப்பும் உண்டாகும். தாயார் வழி சில சங்கடங்கள் ஏற்பட்டு விலகும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான நிலைமையில் இருக்கும். உணவு சம்பந்தமான பொருள்கள், வாசனை சம்பந்தமான பொருள்கள், காய்கறிகள், பூமியில் விளையும் விளைபொருள்கள், இது போன்ற பொருள்களால் அதிகமான லாபம் உண்டாகும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். வெளியூர் வெளிநாடு பயணங்களால் மனதிற்கு நிம்மதி அளிக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். என்று மனதுக்கு நிம்மதி அளிக்கும் விதமாக புதிய செய்திகள் உங்களுக்கு வரும். இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். உற்சாகமாக இருப்பீர்கள். பிறரது உற்சாகம் கண்டு கொள்ளாமல் இருப்பீர்கள். நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் புதனுடன் இணைந்துள்ளார். அரசு தொழிலில் ஈடுபாடு அதிகமாகும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அரசியலில் உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். உங்களுக்கு செல்வாக்கு உயரும். நீங்கள் சொல்வது நடக்கும். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவுடன் சந்திரனும் இணைந்துள்ளதால் லாபங்கள் அதிகமாகும். இடமாற்றத்தை எதிர்பார்க்கலாம். பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு லாபம் மிகுதியாக இருக்கும். அரசு வழியில் ஆதாயம் உண்டாகும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசு வழியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணங்கள் வந்து சேரும். கடமை தவறாமல் உழைப்பீர்கள். கடினமாக உழைப்பீர்கள். ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் ஒரு சிலருக்கு கிடைக்காமல் போகும். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிதானமும் மந்தமான போக்கும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எனினும் அதையெல்லாம் சகித்து கொண்டே நீங்கள் வேலை பார்த்தாலும் அதற்குரிய சில சமயம் உங்களுக்கு மனதிற்கு வருத்தம் அளிக்கக்கூடிய நிலையில் மற்றவர்கள் உங்களிடம் பழகுவார்கள். உங்களிடம் பணம் இருக்கும்போது நெருங்கிய உறவினர்கள் அதிகமாக இருந்திருப்பார்கள். தற்போது பணம் இல்லாத காரணத்தால் சற்றே விலகி போகும் சூழ்நிலையும் உருவாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் உண்டாகும். ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் கைகூடும். திடீர் திருமணங்களும் காதல் திருமணங்களும் கைகூடும் விதமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்பத்தை விட்டு விலகி செல்லக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். மனைவியிடம் அதிகமாக பாசமாக இருக்க மாட்டார்கள் ஆண்கள் என்றால். பெண்கள் என்றால் கணவனிடமும் பாசமாக இருக்க மாட்டார்கள். இருவருக்குள்ளும் எப்போதும் சண்டையும் சச்சரவுகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். பெண்களுக்கு, சிம்மராசி பெண்களுக்கு ஒரு சிலருக்கு பெரிய பதவி உயர்வு கிடைத்திருக்கும். ஆனால் குடும்பத்தில் நிம்மதி என்பது அவர்களுக்கு இருக்காது. அதனால் மன உளைச்சல் அதிகமாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்றைய நாள் மிகவும் மனதிற்கு நிம்மதி குறைவு ஏற்படும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். அரசியலிலும் சரி மற்றும்
பிற வெளிவட்டாரங்களிலும் சரி உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் என்று இருக்கும். வீட்டில் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமையாது. கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். திடீர் வெளியூர் பயணங்கள் உண்டாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவு செய்வீர்கள். பிள்ளைகளின் பாசமும் சற்று குறைவுபடும் விதமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும் என்று ஆலய தரிசனம் செய்வீர்கள். பாதி கவலையும் மீதி மனமகிழ்ச்சியும் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, என்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உங்களது ராசிநாதன் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சூரியனுடனும் இணைந்துள்ளார். ராசிக்கு தசமஸ்தானத்தில் குருவுடன் சந்திரனும் இணைந்திருப்பதால் இன்றை எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நினைத்த காரியம் கைகூடும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய வாய்ப்பும் உருவாகும். ஒரு சிலருக்கு பிள்ளைகள் வழி ஆதாயம் அதிகமாகும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு வந்து சேரும். நீங்களே வெளிநாட்டிற்கு வேலை செய்யும் விதமாக உங்களுக்கு திடீர் பயணங்களும் உண்டாகும். திடீர் திருமணம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் திடீர் திருமணம், எதிர்பார்த்த மனைவி அல்லாமல் விரோதமான திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். அதனால் சற்றே ஏமாற்றம் கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். கூட்டுத் தொழில் சிறப்பாகவே இருக்கும். நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். மனைவி வழி கிடைக்க வேண்டிய சொத்தோ அல்லது பணமோ உங்களுக்கு கிடைக்கும். தந்தையாரால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். தந்தை வழி கிடைக்க வேண்டிய சொத்து உங்களுக்கு வந்து சேரும். கேஸ் வழக்குகளால் மனதில் பாதிப்புகள் இருந்திருக்கும். அவை நீங்கும் விதமாக இன்றைய நாள் வெற்றியாகும். இரும்பு தொழில் மற்றும் வாகன தொழில்களில் லாபம் அதிகமாகும். வெளிநாடு வெளியூர் பயணங்களால் தொழில் வாய்ப்புகள் அதிகமாகும். கட்டடக் கலைஞர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். உறவினர்களிடையே திடீர் சலசலப்பு ஏற்படும். எதிர்பார்த்த உதவி வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வருவதால் தொழில் விரிவாக்கம் செய்வதற்காக யோசனையும் உண்டாகும். வீடு வாகனம் வாங்குவதற்கான உதவி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் பெண் பிள்ளைகளால் சற்று மன வருத்தம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தன் குழந்தையே தன்னிடம் இப்படி செய்துவிட்டாளே என்று மனம் குமரும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் தவிப்பீர்கள். ஒரு சிலருக்கு வியாபாரத்தில் அதிகமான லாபம் உண்டாகும். அரசியலில் எதிர்பார்த்த உதவியை பெறலாம். அரசு வழி எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். வரவேண்டிய பணம் உங்களது கைக்கு வரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். ஆன்மீக தொடர்பால் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். ஆன்மீக பெரியவர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று தொழிலில் வருமானம் அதிகமாகவே இருக்கும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். திடீர் பயணங்களாலும் ஆதாயம் உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் குருவுடன் சந்திரனும் உள்ளார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரனும் உள்ளார். ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியனுடன் புதனும் உள்ளதால் மனைவியால் ஏற்பட்ட கலகங்கள் நீங்கிவிடும். மனைவி வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஏமாற்றம் மிகுந்த வாழ்க்கையிலிருந்து சற்று நிம்மதி கிடைக்கும். 6ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரனும் உள்ளார். சனியைப் போல் கெடுப்பாரும் இல்லை, சனியைப் போல் கொடுப்பாரும் இல்லை என்பதற்கு இணங்க சனீஸ்வரன் உங்களுக்கு நன்மை செய்வார். வழக்கு விவகாரங்களில் வெற்றி உண்டாகும். வாகனங்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கி புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். பெண்களால் உங்களுக்கு சற்று பாதிப்புகள் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். ராசியான கை என்ற பெயரும் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களின் மனதை நோகடிக்கும் விதம் பேசிவிடுவீர்கள். கற்பனை வளம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆன்மீக சம்பந்தமாக நாட்டம் அதிகமாகவே இருக்கும். ஆன்மீக பெரியவர்களை சந்திப்பதன் மூலம் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சாதித்து கொள்வீர்கள். உறவினர்களின் வருகையால்
மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். சுப பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு சுப செலவுகளும் உண்டாகும். பெண் பிள்ளைகளால் சுப செலவுகள் வந்து சேரும். உங்களது குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பரம்பரை தொழிலால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். பரம்பரை தொழிலுக்காக பிற மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். தொழில் நிமித்தம் பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். இனிமையான பேச்சால் உங்களது திறமை வெளிப்படும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இரும்பு சம்பந்தமாக, நகைகள் சம்பந்தமாக மற்றும் உலோக சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வெற்றியும் லாபமும் அதிகமாகும். தொழில் வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். கேஸ் வழக்குகள் வராமல் பார்த்து கொள்ளவும். உங்களது வாய் வார்த்தைகளால் சில சமயம் பாதிப்புகள் உண்டாகும். சகோதரர்களிடம் நீங்கள் நன்றாக பழகுவீர்கள். தாய் வழி உறவு மூலம் நீங்கள் பெரிய மதிப்பும் மரியாதையும் கொடுப்பீர்கள். ஆனால் மனைவியிடமோ மக்களிடமோ அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் மறந்து விடுவீர்கள். உங்களுக்கு மனைவியால் சற்று பாதிப்புகள் உண்டாகும். நீங்கள் அவரை மறந்துவிட்டு செய்யும் செயல்களால் உங்களுக்கே அது பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் என்று கவனமாக இருக்கவும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில் சந்திரன் குருவுடன் இணைந்துள்ளார். அதனால் குருவும் இருப்பதால் சற்று பாதிப்புகள் இல்லை. எனினும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்றும் நாளையும் நீங்கள் சற்று கவனமாக இருப்பதே உங்களுக்கு நல்லது. வாய் வார்த்தைகளில் சற்று கவனம் தேவை. தேள் கொட்டுவது போல் கொட்டிக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு இன்று பிரச்சனைகள் வலுவாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி வருவதற்கு சற்று தாமதமாகும். பெண்கள் சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கவும். உறவினர்களின் சொத்து திடீரென்று கைவரும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு கெட்ட செயல்களில் ஈடுபடக்கூடிய அவ்வப்போது சில பிரச்சனைகள் ஏற்படும் எண்ணமும் தோன்றும். பிரபலமாகக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு. கலைத்துறையில் சாதிப்பீர்கள். போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் பார்த்து கொள்ளவும். சாஸ்திர ஞானமும் உங்களுக்கு உண்டாகும். அதிகமான யோசனை செய்வீர்கள். கலைத்துறையிலும் ஆன்மீகத்திலும் ஈடுபாடு அதிகமாகும். சந்திக்கக்கூடிய நபரை இன்று சந்திப்பது இயலாத காரியமாகவே இருக்கும். அடுத்தவர்களிடம் தேவையில்லாத வம்பு வழக்குகள் செய்யாமல் இருப்பது இன்றும் நாளையும் உங்களுக்கு நல்லது செய்யும். வியாபாரிகளுக்கு இன்று சிறந்த நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. கேஸ் வழக்குகளில் சற்று சட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். வாகன பழுதுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். குடும்பத்தில் வேலை விஷயமாக பயணங்களால் அலைச்சலும் உண்டாகும். அதற்கான தன செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே வரும். புதிதாக நண்பர்களுடன் இணைவது சற்று தவிர்க்கவும். புதிய நபரின் தொடர்பால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத வாக்குகளை கொடுக்க வேண்டாம். கொடுத்த வாக்கை செயல்படுத்த முடியாமல் தவிப்பீர்கள். இன்று அனைத்திலும் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். எதையாவது மறந்துவிட்டு செல்வீர்கள். அதற்காக திரும்ப மறுபடியும் வந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அதிகாரிகளிடமும் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடமும் சற்று கவனமாக வார்த்தைகளை பிரயோகிக்கவும். குடும்பத்தில் கணவனிடமோ வீட்டு பெரியவர்களிடமோ இன்றும் நாளையும் சற்று அமைதியாக செல்வதே நல்லது. பண விஷயத்திலும் கவனமாக இருக்கவும். புதிதாக ஏதும் செய்ய வேண்டாம். 2 நாள் கழித்து நீங்கள் செய்வது அனைத்தும் சாதகமான பலனை தரும். இன்றே சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நடந்து கொள்ளுங்கள். உணவு விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கவும். வாகனம் சம்பந்தமாக சற்று பழுதுகளுக்காக செலவுகள் அதிகமாக வரும். பிள்ளைகளுக்காகவும் செலவுகள் வரும். கவனமாக இருக்கவும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். நீண்ட நாள் கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். வெளிநாடுகளில் தொழில் செய்ய உங்களுக்கு வாய்ப்பு உண்டாகும். அதற்காக நண்பர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரனும் இணைந்துள்ளார். ராசிக்கு
6ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன், சப்தமஸ்தானத்தில் குருவுடன் சந்திரனும் பயணிக்கிறார். அதனால் கணவன் மனைவியிடையே ஒரு அன்பு உருவாகும். ஒரு சிலருக்கு திடீர் திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு காதல் கைகூடும். ஒரு சிலருக்கு திருமணம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் அதை மனதை பாதிக்காத விதம் இன்று மனதிற்கு நிம்மதி அளிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுபமாகவே இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பின் இன்று நிம்மதியாக இருப்பீர்கள். பிள்ளைகளால் சற்று கவலைகள் ஏற்படும். அதுவும் கல்வி சம்பந்தமாக கவலைகளாகவே இருக்கும். பிள்ளைகள் நன்றாக படிப்பார்களா என்பது பற்றிய கவலைகள் ஓடும். பிள்ளைகளின் மேல் படிப்பிற்காக பணத்திற்கு என்ன செய்வது என்று ஒரு சிலருக்கு யோசனை உருவாகும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் திடீர் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இதுவரை பட்ட துயரத்திற்கும் மன வருத்தத்திற்கும் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை சம்பந்தமாக வெளியூர் பயணம் கை கொடுக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான விசா மற்றும் அதற்கான உதவிகளும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு இராணுவத்திலோ அல்லது காவல்துறையிலோ வேலைவாய்ப்பு கிடைக்கும். தாயாரால் ஏற்பட்ட மனசங்கடங்கள் தீரும். தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படும். மருத்துவ உதவிகள் அவர்களுக்கு தேவைப்படும். தாயாரின் சொத்து கைவரும் விதமாக இருக்கும். தந்தையால் ஏற்பட்ட துயரங்கள் விலகும். தந்தையாரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சகோதரர்களால் இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். அவர்களே உங்களிடம் வந்து வணங்குவார்கள். உங்களிடம் இருக்கும் பணத்திற்காக நேசமும் பாசமும் அதிகமாகவே இருக்கும். உங்களது மேலதிகாரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். திடீர் பயணங்களால் தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரிகளுக்கு தனலாபம் உண்டு. புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டு. கேட்டது கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். புதிய நண்பரை சந்திப்பீர்கள். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். உங்களிடம் நேருக்கு நேர் நின்று பேசுவதற்கு ஒரு சிலர் பயப்படுவார்கள். அரசியலில் உங்களது செல்வாக்கு ஓங்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். இனிவரும் நாட்களில் உங்களது பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று திடீர் தனவரவு அதிகமாகவே இருக்கும். பல வழிகளிலும் உங்களுக்கு தனவரவு உண்டாகும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டாகும். கால்நடைகளையே தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று லாபம் மிகுதியாக இருக்கும். பூமி சம்பந்தமாக பயணங்கள் உண்டாகும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபத்தை பெறுவீர்கள். அரசியலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். பொறுப்புகள் உங்களை தேடி வரும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலனை தரும். கேஸ் வழக்குகள் யாவும் உங்களுக்கு வெற்றியாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். தனவரவு மிகுந்த நாளாகவே இருக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு திடீர் பயணங்கள் வேலை நிமித்தமாகவோ அல்லது கல்வி சம்பந்தமாகவோ உயர்கல்விக்காகவோ பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழில் நிமித்தம் பயணங்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே இன்று அன்பு மேலோங்கும். மறதி நோய் சற்றே அதிகமாகவே இருக்கும். எழுத்தாற்றல் அதிகமாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். பூமி சம்பந்தமான தொழிலில் விற்பது வாங்குவது சம்பந்தமாக, வாகனம் விற்பது வாங்குவது சம்பந்தமான தொழிலில் லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். அனைத்தையும் சாதிப்பீர்கள். இன்று நினைத்தபடி அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உறவினர்களால் உங்களுக்கு லாபம் உண்டாகும். உறவினர்களின் வருகையால் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். சுப பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். ஆண் வாரிசு
கிடைப்பதற்கான இனிப்பான செய்தியும் வந்து சேரும். திடீர் தனவரவு உண்டு. பெண்கள் வழி ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவால் ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கும். தாய்மாமன் உறவால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். வியாபாரிகளுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே ராகு, ராசிக்கு 2ஆம் ஸ்தானத்தில் சனியுடன் சுக்கிரன், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனுடன் புதனும் 5ஆம் இடத்தில் சந்திரன் குருவுடன் இணைந்து இருப்பதால் பயணங்களால் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டு முயற்சிகள் யாவும் நல்ல பலனை அளிக்கும். திடீர் திருமணம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். ஒரு சில குடும்பத்தில் பெண் பிள்ளைகளால் பெற்றவருக்கு மன வருத்தம் வரும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். அதனால் மிகவும் கவலை படிந்து காணப்படுவீர்கள். என்ன சொல்லியும் பெண் பிள்ளைகள் கேட்காமல் பெற்றவர்களுடன் பேசாமலும் அவர்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்று கூறி பிடிவாதத்துடன் இருப்பார்கள். இதனால் பெண் பிள்ளையை பெற்றவர்கள் மிகவும் பாதிப்பிற்கு உள்ளாவார்கள். அவர்கள் தேர்ந்தெடுக்கும் நபர் மிகவும் மோசமானவர்களாகவும் குடும்பத்திற்கோ அவளுக்கோ உதவாக்கரையாக இருப்பதால் பெண் பிள்ளைகளுக்கு அவர்களது வாழ்க்கையை பற்றிய கவலையும் இருக்காது. ஆனால் பெற்றவர்கள் இதனால் மிகவும் பாதிப்பு அடைவார்கள். அதுபோன்ற சூழ்நிலை ஒரு சிலருக்கு வரும் வாய்ப்புகளும் உண்டு. கவனமாக இருக்கவும். பயணங்களால் நினைத்த காரியம் வெற்றியாகும். பயணத்தால் நினைத்த காரியமும் நடக்கும். ஆசைப்பட்டது கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும் தனவரவும் உண்டாகும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த வெற்றியும் தனலாபமும் வந்து சேரும். சொத்து சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். சீருடை அணிந்தவர்களுக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் இன்றே எதிர்பார்த்த பொருளாதாரமும் நன்றாக இருக்கும். வாய் வார்த்தைகளால் ஜாலங்களால் இன்று சாதிப்பீர்கள். திறமைகள் வெளிப்படும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளும் உருவாகும். உங்களது கலைத்திறமை வெளிப்படும். ஒரு சிலருக்கு சோம்பல் மறதி அதிகமாகவே இருக்கும். உலக அனுபவம் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் சொல்வதை பிறர் கேட்காமல் உங்களை அவமதிப்பார்கள். உங்களது எதிரிகள் தானே அழிந்து விடுவார்கள். சமூகத்துடன் ஒன்றுபட்டு நீங்கள் செயல்படாமல் இருப்பார்கள். உங்களது உறவினர்களிடமிருந்து விலகியே இருப்பார்கள். பாசம் பந்தம் பற்றி உங்களுக்கு கவலைகள் இருக்காது. பிறரின் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் நீங்கள் சரிவர நடந்து கொள்ள மாட்டீர்கள். அதனால் பலவிதமான சிக்கலுக்கும் ஆளாவீர்கள். இன்று தனவரவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வியாபார நிமித்தம் தொழில் நன்றாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுபமாக இருக்கும். பூமி சம்பந்தமாக விளையும் பொருள்களால் லாபம் உண்டு. வாகனத்தால் லாபம் உண்டு. வாகனம் விற்பது வாங்குவது சம்பந்தமாக லாபங்களும் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு, ராசியிலேயே சனியுடன் சுக்கிரனும் இணைந்துள்ளார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன், 4ஆம் இடத்தில் குருவுடன் சந்திரன். தாயாருக்காக இன்று மருத்துவ உதவிக்காக செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளால் தனவரவு உண்டாகும். பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து உங்களது பிள்ளைகளின் தனவரவு வந்து சேரும். ஒரு சிலருக்கு தொழில் நிமித்தம் வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். ஒரு சிலருக்கு இனிமையான பயணத்திற்காக குடும்பத்துடன் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் வந்து சேரும். கடன் தொல்லை ஒரு சிலருக்கு அதிகமாகவே இருக்கும். அதை தீர்ப்பதற்காக பிற கடன் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். நினைத்த காரியங்களும் நிறைவேறும். எண்ணியது நிறைவேறும். ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் எப்போதும் இருக்கும். இன்று சற்றே கலகங்கள் அதிகமாகவே இருக்கும். காரணம், உங்களது வாய் வார்த்தைகள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உங்களது வாய் வார்த்தைகள் மூலமாக உங்களது கணவனுக்கு சற்று பாதிப்புகள் வரலாம். நீங்கள் ஆண் என்றால் மனைவியால் பாதிப்பு, பெண் என்றால் கணவனால் பாதிப்பு வரும். அது உங்களது வாய் வார்த்தைகளால் அது நடக்கும். அமைதியாக இருப்பது நல்லது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும். தெய்வ பக்தி அதிகமாகும்.
ஆன்மீக பெரியவர்களின் தொடர்பால் எண்ணியது நிறைவேறும். பூமி லாபம் உண்டு. காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் இராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் இந்த சாதகமான பலனும் வெற்றியுடன் தனவரவும் இடம் மாற்றம் பதவி மாற்றம் நினைத்த காரியம் நிறைவேறும். அரசியலில் புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும். உங்களது செல்வாக்கு உயரும். கல்வி சம்பந்தமாக நினைத்த படிப்பிற்காக உயர் படிப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும். மருத்துவ படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு செல்வீர்கள். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். பூமி சொத்து கைவரும். புதிய வாகனம் வாங்க யோசனையும் உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் உண்டு. இன்று தனவரவு அதிகமாக வியாபாரிகளுக்கு இருக்கும். இன்று உங்களது செயல் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இருக்கும். வாய் வார்த்தைகளில் சற்று கவனம் கொள்வது நல்லது. இன்றைய நாள் மிகவும் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.